ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அக்னி பாத் ஸ்கீம்ஸ். அக்னி பாத் உங்கள் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அக்னிபாத் திட்டம் என்பது இந்திய இராணுவம், கடற்படை, வான்படை பிரிவுகளில் இளம் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு குறுகிய கால இராணுவ சேவை வாய்ப்பு திட்டமாகும். அக்னிபாத் திட்டம்னா இந்திய இராணுவம், இந்திய இராணுவ கடற்படை, இந்திய வான்படை பிரிவுகளில் இளம் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு குறுகிய கால இராணுவ வாய்ப்பு திட்டமாகும். இப்போ இந்த நம்மளுக்கு தெரியும், இராணுவம் இருக்குது, கடற்படை இருக்குது, வான்படை இருக்குன்னா அங்கே இளம் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு குறுகிய பர்மனெண்ட்டாக கிடையாது, ஷார்ட் டைமுக்கு அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்குற திட்டமாகும். 4 முதல் 6 மாதங்கள் வரை இராணுவ பயிற்சி பெறுவார்கள். பிறகு அக்னி வீரராக பணியில் சேர்வார்கள். இவங்களுக்கு 4லேருந்து 6 மாதங்கள் வரைக்கும் பயிற்சி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அக்னி வீரராக கவர்மெண்ட் இராணுவத்துக்கு வேலை செய்வாங்க. குறைந்தபட்சம் 10 முதல் 12ஆம் வகுப்பு தகுதி தேவைப்படும். 17.5 வயது முதல் 21 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இல்லை யார் சேரலாம்னா மினிமம் 10th இல்லாட்டி 12th படிச்சிருக்கணும். உங்களுக்கான ஏஜ் 17 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கணும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயரே முதலாம் ஆண்டே உங்களுக்கு நீங்கள் பயிற்சி முடிஞ்சு வேலைக்கு சேர்ந்துட்டீங்கன்னா வருஷம் 30,000 சம்பளமும், 2ஆம் வருஷத்துலேருந்து 33,000 சம்பளமும், 3ஆம் வருஷத்துலேருந்து 36,500 சம்பளமும், 4ஆம் வருஷத்துலேருந்து 40,000 சம்பளம் ஊதியமும் உங்களுக்கு கொடுப்பாங்க. 4 வருஷம் தான் நீங்கள் வேலை பார்க்க முடியும். 4 வருஷம் கழித்து இந்த சம்பளம் இல்லாமல் உங்களுக்கு 11.71 லட்ச ரூபா வழங்கப்படும். 4 ஆண்டுகள் முடித்த பின் இதில் 25% பேர் நிரந்தரமாக இராணுவத்தில் தொடர்வார்கள். 75% பேர் சேவை நிதியுடன் விடுவிக்கப்படுவார்கள். அவர்கள் காவல்துறை, தனியார் பாதுகாப்பு வேலைகளில் சேரலாம். இப்போ 4 வருஷம் அவங்க வேலை பார்த்ததுக்கு அப்புறம் 25% அதில் டாப்பில் இருக்கிற 25% கம்பல்சரி பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. மிச்சம் இருக்கிற 75% பேருக்கு 11.71 லட்ச ரூபா சேவா நிதி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ள போலீஸு, தனியார் செக்யூரிட்டியில் உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வேலைக்கு எடுத்துக்குவாங்க. அக்னிபாத் திட்டம் இந்திய இளைஞர்களை தன்னம்பிக்கை, ஒழுக்கம், தேசபக்தி, திறன் வளர்ச்சியை வளர்க்கிறது. இந்த அக்னிபாத் திட்டம் ஏன் மெயினாக கொண்டு வந்தாங்கன்னா, இந்திய இளைஞர்கள் ஒரு நல்வழிக்கு கொண்டு போகணும், அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கணும், அவங்கள ஒழுக்கமாக இருக்கணும், தேசபக்தி வளர்க்கணும், அவங்களுடைய திறன் மேம்பாட்டு வளர்ச்சியை மேம்படுத்தணும்னு சொல்லி கொண்டு வந்து வருது தான் அக்னிபாத். இப்போ சிங்கப்பூரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே உள்ள கம்பல்சரி அந்த சிட்டிசன் எல்லாருமே அவங்க ஸ்கூல், காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் அந்த சிங்கப்பூர் மிலிட்ரி ஸ்கூலில் படிச்சுட்டு அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வெளியில் வருவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு இராணுவத்திற்கு ட்ரை பண்ணுறோம், இல்லை நான் 10வது தான் படிச்சிருக்கேன், இராணுவத்தில் சேரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அக்னிபாத் ஸ்கீம் ரொம்ப பயன்படும். இப்போ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா, இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இது 3க்கும் எப்படி நீங்கள் சேர்றதுன்னு பார்ப்போம். இப்போ இந்தியன் ஆர்மியில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் எழுதணும். அதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு, அப்புறம் ஃபைனல் மெரிட் டெஸ்ட்டு. நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் என்னென்னா www.joinindianarmy.nic.in. இதுவே நீங்கள் இந்தியன் நேவி கடற்படையில் சேரணும்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதணும், அப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு, ஃபைனலாக மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண www.joinindiannavy.nic.in என்கிற வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். இதுவே இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா ஆன்லைன் டெஸ்ட் எழுதணும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அடாப்டிலிட்டி, நீங்கள் அந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு அடாப்ட் ஆகிங்களாங்கிற டெஸ்ட்டு, அப்புறம் ஃபைனலாக மெடிக்கல் டெஸ்ட்டு உண்டு. www.agnibath.vayu.cdac.in என்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு 4லேருந்து 6 மாதங்கள் பயிற்சி வழங்கப்பட்டு, இராணுவ பயிற்சி வழங்கப்பட்டு நீங்கள் அக்னி வீரராக உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணலாம். நல்லா வேலை பார்த்தீங்கன்னா 25% பர்மனெண்ட் பண்ணுவாங்க. மிச்சம் 75% அவங்களுக்கான மணி அலாட்மெண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் வெளியில் வேறு வேலை பார்க்கலாம். இதுதான் அக்னிபாத். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.